நீலகிரி மலையில் அரிய வகை தாவரங்கள் வளர ஏற்ற மண் வளமும் காலநிலையும் நிலவுவதால் ஆசியாவின் சிறந்த பல்லுயிர் சூழல் மண்டலமாக போற்றப்படுகிறது. நீலமலைக்கே உரிதான குறிஞ்சி மலர்களும் பசுமை புல்வெளிகளும் சர்வதேச அளவில் சிறப்பு பெற்றது. சமீப காலமாக வனங்களும் வன வளமும் அழிக்கப்பட்டு வருவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் எடப்பள்ளி அருகே பந்துமி பகுதியில் நீராதாரங்கள் அருகே நகராட்சியின் 30 ஏக்கரில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவித்தார். இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இங்கு தொழில்நுட்ப பூங்கா அமையும் பட்சத்தில் அரிய வகை மூலிகை செடிகள், அழிவின் பிடியில் உள்ள தவிட்டு பழச் செடிகள், குறிஞ்சி மலர் செடிகள் உள்ளிட்டவை அழிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும். செம்மண் மற்றும் மரங்கள் கடத்தப்படும். ஏற்கனவே அழிவின் விளிம்பில் உள்ள அரிய தாவரங்கள், செடிகளை அழிக்காமல் பாதுகாத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இத்திட்டத்தை குந்தா அல்லது வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் எடப்பள்ளி பஞ்சாயத்து பக்கத்தில் இருக்க பந்திமை காடுகள். இந்த காடுகள் குன்னூர் மக்களின் நீராதார பகுதி. அது மட்டும் இல்லாமல் அழிந்து வரும் நீலகிரிக்கு உரித்தான வெள்ளாரி, தவுட்டு பள்ளம், அரிய வகை குறிஞ்சி மலர்கள் போன்ற மூலிகை காடுகள். இந்த பகுதியில் தொழில்நுட்ப அமைக்க தமிழ்நாடு அரசாங்கம் திட்டமிட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் இந்த அரிய வகை காடுகள் அழிஞ்சிரும். அதனால இந்த திட்டத்தை வேறு பகுதிக்கு மாற்றி இந்த காடுகளை சுற்றுச்சூழல் பகுதியாக அறிவித்து மக்களின் நலனை பேணி காக்க வேண்டும். குன்னூர் நீராதாரமாக உள்ள ஃபாரஸ்டல் நீராதாரம் இந்த பகுதியில் இருக்கு. குன்னூருக்கு நீர் ஆதாரமாக இருக்கிற ஃபாரஸ்டல் நீர் திட்டத்தில் மாசு ஏற்பட்டு குன்னூர் பகுதி வறண்ட பகுதியாக ஏற்படும். அதனை குன்னூரை சுற்றி உள்ளதும் இல்லாட்டி குந்தா பகுதியிலையும் அமைச்சு கொடுத்தா பல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கொள்கிறேன்.